வெளியே சொல்ல மாட்டீங்களே. டில்லி பாபு தானே. ஊதா கலர் கோட்டு உள்ளதா இருக்கிறா போல. போய் பாருங்க. போங்க போங்க போங்க. கோட்டா? அந்த நாய் கோட்லாமா போடுது? போங்க 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 போங்க. அப்பா அம்மா, ஐயோ. இங்கெல்லாம் டில்லி பாபு வரமாட்டானே. நோ, எப்படி நான் ஓசில குடிக்கிறா மட்டும் இவ்வளோ குடிக்கிறேன்? 4 அவுட். மணினா சூப்பர். என்னண்ணா பண்ற? இந்த டில்லி தேடி தான்ப்பா வந்தேன் நானு. அவனை இல்லையானா இங்கெல்லாம் வரப்போறான். சோகமா இருந்தா வர வாய்ப்பு இருக்குப்பா. பிளட்டி சக்கரதாஸ் கேங் மறக்கையா அண்ணா கன்ஃபார்ம் சக்கரதாஸ் அம்சாளுங்க தான். அண்ணனை போடுறத பற்றி தான் பேசிட்டு இருக்கானுங்க. பார்த்தீங்களா அண்ணா, வெரி டேஞ்சரஸ் ஃபெலோஸ். அண்ணன் எங்கன்னு தெரில, அதான் தேடிட்டு இருக்கானுங்க. குச்சிருக்கியாண்ணா நீ? காந்தி என்ன காந்தி என்ன போய் நோ நோ. பார்த்தீங்களா அண்ணா, அண்ணனை பீஸாக போட்டலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவ்வளோ வெறியில் இருக்கானுங்க. பேர் என்ன? நெல்சன் சார். உன் பேரு? மாணிக்கம் சார். எங்க இருந்துடா வரீங்க? நெல்சன் மாணிக்க ரோட்ல இருக்கு. எடுறா சார். ஹலோ. டே ரவி, மாணிக்கம் வந்தாடா? யோ, மாணிக்கம் வரலையே. வரலையா? புதுசா ஒரு 3 பசங்க வந்திருக்காங்க. சப்பையா இருக்கானுங்க. அப்படியா? உனக்கு அனுப்பின வண்டியில தான் வந்திருக்கானுங்க. நீ அனுப்பின ஆளுக்கு தானே? இல்லையே, நம்ம மாணிக்கத்தையும் நம்ம கம்பெனில புதுசா சூப்பர்வைஸ் வேலை பார்க்குற பையனை தான் அனுப்பிச்சு வச்சேன். சரி, நான் மாணிக்கத்தை பேசி ஒரு லைன்ல வரேன். ஓகே. என்ன சொதப்பினானு தெரியலையே. சார் டிரைவர் சார், நான் டிராப் பண்ண வந்தேன் சார். சார் டேய் மாணிக்கம், எங்கடா இருக்க? அது பூந்தமல்லி பூ 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 ஓகேடா, பூக்கு மேல போ. பூ என்ன பூ பூன்னு இருக்கா? பூக்கு மேல போடா. வாயில ஏதோ வச்சிருக்கியாடா? ஐயோ, நானே சொல்றேன், போதுடா உன் பூ. நானே சொல்றேன், பூந்தமல்லி தீம் பார்க் தானடா. என்னடா பதிலே காணோம்? ரவி நீங்க வரலன்றா? டெல்லி பாபா போட்டு தான் வரணும். அண்ணே, சக்கரதாஸ் அம்சாளுக்கு இவங்க தான். போட்டலாமா? போடுறதுல எல்லாம் அவசரப்படக்கூடாதுடா. நாம் யாரு சீனியர்ஸ் இல்லையா? முதல்ல ரேகிங் பண்ணுவோம், அப்புறமா போடுவோம். என்னப்பா ப்ரோஸ், நீங்களாம் ஒன்றும் சாப்பிடலையா அன்னைக்கு? நாங்கெல்லாம் டீ டோட்டலர்ஸ். டீ இன்னும் எத்தனை வருஷத்துக்கு டீயா குடிச்சிக்கிட்டு இருப்ப? இன்னைக்கு ஒரு நாள் சரக்கடி, சந்தோஷமா அடி. இன்னைக்கு தான் உங்க எல்லாருக்கும் கடைசி நாள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஜாலியா அடி. ஏன்னா இன்னைக்கு எனக்கு பர்த்டே, பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே சேம் தலைவா. டு யூ தலைவா, சேம் டு யூ. சார், உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் ஒரு மாலையே போட்டிருப்பேன். நான் உனக்கு மலர் வளையமே வைக்க போறேன். இவன் கொஞ்சம் லூஸ் இல்ல? லைட்டா சும்மா ராக் அங்கிள். கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது. சொல்லு கண்ணு. ஹாப்பி பர்த்டே அங்கிள். அங்கிள் நோட்டட். பட் இன்னைக்கு எனக்கு கோவமே வராது. ஏன் சொல்லு? ஏன்னா எனக்கு பிறந்த நாள், சந்தோஷமா இருங்க, ஜாலியா என்ஜாய். ஐஃபை அங்கிள் எனக்கு நோ. அண்ணே, வெட்டிடலாமா? என்ன அவசரம் உனக்கு? சார் தேங்க்யூ சார். இன்னும் 1 மினிட் இருக்கு. என்ன அவசரம் உனக்கு? எனக்கு மேல கேட்கலைற கொன்றுவேன் சார். வாட்ச் நீங்க ஏன்டா அலையுறீங்க? வெட்டுறோம் வேற லெவல்ல வெட்டுறோம். நீ வா கண்ணே. தேங்க்யூ சார். எப்படிண்ணே நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள்? ஏன்டா இன்னைக்கு எனக்கு தான்டா பிறந்த நாள். எதுக்குடா இவனுங்க பேர்லாம் எழுதி வச்சுக்கிறீங்க? சென்னை கேங்ஸ்டர்ஸ் லீக். நம்ம சீனியர் பிளேயர்ஸா இருந்தாலும் தலை தோனியாட்ட ஃபினிஷிங்ல நம்ம தான் கிங். இங்க பாருங்க, வின்னர் டில்லி பாபு. சார் டைம் ஆச்சு. வெட்டுங்க. கொய்யால குடுறா முதல்ல இவனை வெட்டு. என்ன உங்க கழுத்துக்கு இவ்வளவு பெரிய கத்தின்னு பாக்குறியா? இப்பெல்லாம் கேக் வெட்டுறதே இதுல தான். 2 வெட்டலாமா? முதல் வாய் உனக்கு தான். எனக்கா மச்சான்? எனக்கு தான் முதல் வாயா? ஆமா, இந்த வெட்டுறதுக்கு முன்னாடி பாட்டு பாடுவாங்களே, யாரும் பாடலையா? நான் தான். பாடுவான் தலைவா. இவன் பாடுவான் சார். மூச்சுடா பாடுவான் சார் இவன். அப்படியா?
தம்பி இங்க வாங்க. எஸ் அங்கிள். நல்லா மூச்சு விட்டுக்கிட்டே பாடுங்க. ஓகே. பாடினதுக்கு அப்புறம் மூச்சு விடுறத பத்தி யோசிப்போம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, புல்லு இருக்கா? யார் புது பசங்க? ஆட்டம் கொஞ்சம் ஓவரா இது. ஏய் சக்கரதாஸ் அமிச்சாளுங்கடா, அண்ணடா போட வந்துக்கிறானுங்க. நீ வேணா பாரு, அண்ணன் அவனுங்களை கண்டம் தோட்டமா வெட்டி போட போறாரு பாரு. தியாகு இங்க கிளம்பிடலாம்டா. கிளம்பலாம். காந்திடா. காந்தியாவா? அவனுக்கு ஃபோன் பண்ணிக்கலாம். வாங்கண்ணா. சரி வா. கேட்கலடா டேய். ஹலோ தியாகு, டில்லி மாட்டானே இல்லையா? இந்த டில்லி பாபு மட்டும் கையில கச்சான் செத்தான். யார்கிட்ட போன்ல பேசினேன்? ஃப்ரெண்டுண்ணா. ஃப்ரெண்டுங்கெல்லாம் அவளை நம்ப கூடாது. ஏன்னா எனக்கு கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், பேரு சக்கரதாஸ். ஓ, அவன் என்னை விட பெருசா வளரணும்னு ஆசைப்பட்டான். அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இல்லண்ணா. ஆனா வளர்த்தவனையே போடணும்னு ஆசைப்படுறான். அது தப்பு தானே? தப்புண்ணா. அதுவும் என் பர்த்டே அன்னைக்கே என்னை போடுறதுக்கு என்கிட்டயே ஆள் அனுப்புறான். ஐயோ, நீ நல்லா ஆடுற பாடுறன்னு நினைச்ச. நீ நல்லாவே நடிக்கிறியா? ஆனா நான் உன்னை எதுக்கு பாட சொன்னேன்னு தெரியுதா? தெரியல. இப்போ ஆடு எதுக்கு வளர்ப்பாங்க? அழகு பார்க்கறதுக்கா? இல்ல. கோழி எதுக்கு வளர்ப்பாங்க? கொஞ்சறதுக்கா? குழம்பு வைக்கிறதுக்குடா. ஏய், இது என்ன பொம்மை துப்பாக்கி நினைச்சியா? ஏய், எதுக்கு சிரிக்கிற? சொல்றா, ஏன்டா சிரிக்கிற? சொல்லி அமிச்சானா சக்கரதாஸ்? என் ஆளுங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்த சொல்லி சொன்னானா? சொல்றா, வேற எதுக்கு சிரிக்கிற? போட்டு வா. அண்ணே, அவன் நம்மள கலாய்க்கிறானே. ஏய், என்னடா இவன்? போட்டுருங்கண்ணே. இல்லடா, சக்கரதாஸ் ஏதோ பிளான் பண்ணிருக்கான்டா. இவனை வச்சு நம்ம எல்லாரையும் போடுறதுக்கு ஏதோ பிளான் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். இல்லடா டேய், அவன் அழுவணும்டா. அவன் என்ன விட்டுருங்கன்னு அழுவணும். அவன் தலைவா, என்ன விட்டுருக்க தலைவான்னு அழுவணும். ஓன்னு கதறணும். டேய், இவனை கம்பத்துல தூக்கி கட்டி வச்சு தோலை உரிங்க. டேய், கட்டினதுக்கு அப்புறம் சிரிக்கிறான் பாடுறா. அட்ரா சும்மா இருந்தாலே டக்குன்னு முடிச்சிருப்பானுங்க. இவன் சிரிக்கிறான், வச்சு செஞ்சுதான் முடிப்பானுங்க. நல்லவன எனக்கு கூட 200 ரூபா கொடுத்தாங்க. தயாளன் 25 வருஷத்துக்கு முன்னாடி டில்லியை பார்த்து சிரிச்சான். அதே இடத்துல டில்லி தயாளனை போட்டு அவன் இடத்துக்கு வந்தான். 25 வருஷம் கழிச்சு இவன் டில்லியை பார்த்து சிரிக்கிறான். டேய், மறுபடியும் சிரிக்கிறான்டா. நான் திமிரா சிரிக்கிறான் பாத்தியா அவன்? அண்ணனை பார்த்து சிரிக்கிறான்டா.
சரிப்பா டேய் ஏதாவது அவசரமான சவாரியா இருக்கும் போலப்பா சனிய என்ன செடிக்கு தண்ணி போச்சரியா? ஏ லூசு வா. இந்த வரேன். என்னது ஏய் அங்க பாரு போலீஸ். ஏய் கண்ணை கொடுத்துடுங்கடா. அவன் சரியா சொல்றான் சார். ஒரு இடத்துல அப்படியே செடியா இருக்க. ஓடாதீங்க சார் சார். நீ பயப்படுறல்ல, எனக்கு அது போதும். போலீஸை சுட்டா பெயில் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியாது. பொடி வாங்க போலாம். வாங்க வாங்க மொத்தமா வாங்க. சாரு டில்லி பாபுனே அரெஸ்ட் செய்து. என்னடா சொல்ற? நம்ம ஹார்டஸ்க்கு அவன தான இருக்கு. நீ அடிக்கடி அண்ணன் சூப்பர் பிளான் ஒன்று வச்சிருக்க நீ அதுதானே சகர? அதை விட ஒரு செம்ம மேட்ரு மாட்டிக்கிது சகர. எப்படி என்ன நடந்துச்சு? ஒரு புதிய செக்கன் பணி கொடு. ஒரு தடவை சிரிச்சதுக்கே நம்மள அரெஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டானே, மறுபடியும் இவ்வளவு சிரிக்கிறானே. இவன் சாவு நம்ம கையில தான்டா. ஆமா, இவன் பேர் என்ன? மாணிக்கம்னு சொன்னாங்க. என்னப்பா தம்பி இந்த அடி அடிச்சிருக்காங்க? ஒரு பூனை கூட தற்காப்புக்காக கொஞ்சமாவது செய்யும். இது வரைக்கும் நீங்க யாரையுமே கை நீட்டி அடிச்சது இல்லையா? உங்களுக்கு கோவமே வராதா? டமா துண்டு பீஸ் பாமாயிட்டானே. வேற லெவல். மணிக்கு திம்ம திரும்பி போயிட்டீனா டிபார்ட்மெண்ட்டே ஆடி போய்க்க. Welcome back after a short commercial break. சில பேருக்கு இவனுக்கு வாயில சனிங்க அப்படின்னு சொல்றத நம்ம வார்த்தையால கேட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உட்கார்ந்து இருக்கிறவருக்கு வாழ்க்கையே அப்படிதான் இருக்கு. காந்தியோடைய வாழ்க்கையில் நடந்த பல சுவாரஸ்யமான வினோதமான விஷயங்களை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க போறோம். So let's get back to the show. சொல்லுங்கடா, யாரா நீங்களா? அந்த இடத்துல உங்களுக்கு என்னடா வேலை? சார் நான் ஐடியில் வேலை பார்க்குறேன் சார். ஏரியா ஃப்ரெண்ட் ஒருத்தனை காணுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு கேப் புக் பண்ணேன். மில்க் தொட்டு கொடுப்பா சார். கேப் மாதிரி ஏறிட்டோம், அதனால் அந்த இடத்துல போய் இறங்கிட்டோம் சார். சார் அங்கேருந்து ஒரு பேரும் டெல்லி பாபு சார். சார் என் ஃப்ரெண்டு பேரும் டெல்லி பாபு சார், வேணா கேட்டு பாருங்க சார். ஆமாம் சார், அதான் சார் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நாங்கள் ஏற வேண்டிய வண்டியில் வேற யாரும் ஏறி போயிட்டாங்க சார். இவனை கேங்ஸ்டர் நம்பனே பாரு, என்ன சாணி வச்ச செருப்பால் அடிக்கணும். இந்தா குடி, பதறாத குடி. பார்த்து பார்த்து அடிச்சுக்க போகுது. ஹேர் ஸ்டைல் கலந்துரும். யோ, இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா? அப்பப்ப தலையெல்லாம் சுத்துதுங்கிற உடம்புல இவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு உனக்கு கேங்ஸ்டர் தொழில் தேவையா? நான் ஒட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இதுக்கு முன்னாடி நான் ரவுடியே கிடையாது. நீ இப்பயுமே ரவுடி கிடையாதுடா. ஏன்பா 3 வருஷமா முடி வளர்த்துட்டு இருக்கேன். இதெல்லாம் ரவுடி ஸ்கூல்ல வராதா? வராது. சரி அதை விடு. நானும் சக்கரனும் ஒரே ஊருக்காரங்க. கோயம்புத்தூர் பக்கத்துல பூக்குவாம்பட்டியில தான் புரோட்டா கடை நடத்திட்டு இருந்தோம். பேரை பிரிச்சு ஊர் பேரை கெடுத்துறாத. பூக்குவாம்பட்டியில இருந்து 100 பேர் வந்தாலும் ஒத்தாளா வீசுவே தெரியுமா? புரோட்டா பார்த்தேன். நான் மாவு பண்ணையில செயல பார்த்துதான் சக்கரனே எனக்கு கடன் கொடுத்தாரு. அந்த கடனை வட்டியோட அடைக்கிறதுக்கு தான் நான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். உன் பேர்ல இருக்க வீடு ஹோட்டல் எதை எழுதி கொடுத்தியா? அந்த பக்கம் இருந்தா நான் ஏன் அவர்கிட்ட கடை வாங்குறேன்? வெத்து பேப்பர்ல எதுவும் கையெழுத்து போட்டியா? ஏப்பா நான் என்ன லூசா? வெத்து பேப்பர்ல கையெழுத்து போடக்கூடாதுன்ற கூட எனக்கு தெரியாதே. ஏய் லூசு தான்டா நீ. அப்புறம் எதுக்குடா அவங்கிட்ட போய் வேலை பார்க்கற? எங்கயாவது போய் செட்டில் ஆகி தொலை வேண்டியதானே? டேய் லூசா, பூக்குவாம்பட்டி ஊருக்காரங்க வாக்கு தவற மாட்டாங்கன்னு இந்த உலகத்துக்கே தெரியும்டா. ஏய் உலகம் எப்பலயே உன் ஊர் தெரியாதுடா. ஏன்டா வெறி பிடிச்ச நான் மாதிரி கத்திட்டு இருக்க? யார் நானா கத்துறேன்? ஆமாடா நீதான் கத்துற. மட்டை ஆளை பாரு. ஏய் யோடா நல்லா கேட்டுக்க. ஆல்ரெடி டெல்லி பாபு கேங்ல மாட்டா நம்ம காலி. சக்கரை சொன்ன வேலையை இன்னும் நம்ம முடிக்கல. இரு சக்கரையா? என்னடா அண்ணன் பேர சொல்ற? ஏய் கம்முனு கடறா, சக்கரை நம்மள போட்டுருவான்னு சொல்லிட்டு இருக்கேன். டேய் போன் அடி. அண்ணன் தான் ஒரு பேரையா சொல்ற? இங்க பாரு, கலெக்ஷன் சேகர் ஒரு பார்ட்டி கிட்ட 50 லட்ச ரூபாய் வசூல் பண்ண போறான். கரெக்டா நம்ம அவனை ஃபாலோ பண்ணி அவன் வசூல் பண்ணும்போது 50 லட்ச ரூபாய் தூக்கணும்னு வச்சுக்கேன். போக போற உசுறு ரிஸ்க் எடுத்ததோட போகும். 50 லட்ச ரூபா பாதி காசு உனக்கு, பாதி காசு எனக்கு. கரெக்ட். என் கடன் எல்லாம் அடைச்சிடலாம்ல. பைத்தியம், இனிமே சொல்ல மாட்டேன், அடிப்பேன். 50 லட்ச ரூபா ஒழுங்கா எடுத்துட்டு எங்கிட்டாவது போய் செட்டில் ஆயிட்டோல. சேகருக்கு ஸ்கெட்சா போடுவான்.
சேகரே, அந்த செல்லக்குட்டி காந்திக்கு மேல தர வரவேற்பெல்லாம் ரெடி தானே? நீங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டேண்ணா. சூப்பர். இவனுக்கு போய் இவ்வளவு பில்டப் தேவையான தொடுக்கு. டெல்லி பாபு கண்ணை காட்டா நீ சிரிப்பியா? ஐயோ, டெல்லி பாபு கண்ணை காட்டா நீ சிரிப்பியா? டெல்லி பாபு கண்ணை காட்டா நீ சிரிப்பியா? அண்ணா கஷ்டம்ண்ணே. என்ன குஷ்டம் தெரியுதுல்லடா? தெரியுதுல அவள கஷ்டம். அவன் கண்ணை பார்த்து அப்படி வாய் விட்டு சிரிச்சிருக்கான். அவனுக்கு மாலை என்னடா, மெகா சிலையே வைக்கலாம்டா. டேய், அந்த டெல்லி பாபா செத்து இருந்தா கூட நான் இவ்வளவு ஹாப்பியா இருக்க மாட்டேன்டா. டெல்லி பாபா அசிங்கப்பட்டால, அந்த அசிங்கத்துல எண்ணெய ஊத்துற, திரிய போடுற, கொளுத்தி விடுற. டேய் இப்பறா. என்ன ஒரு தெய்வீக திருப்பு தம்பி. இந்த திருப்பு தான் உங்களை எங்கேயோ கொண்டு போகும். டேய் சொல்றா. இந்த ரவிநாயை மிதிச்சு மேட்ரு வாங்கிட்டேனே, ஹார்ட் டிஸ்க் எடுத்து சக்கரதாஸ் கிட்ட கொடுத்துருக்கான். இந்த சக்கரதாஸ் உங்களை ஜெயிலே வச்சு முடிக்கிறதுக்கு மினிஸ்டர் கிட்ட டீல் பேசியிருக்கான். டேய் விசாரிச்சுதானே சொல்ற? ஆமாண்ணே, அன்னைக்கு வந்து அந்த 3 பசங்க இதை மிஸ்டேக் ஆகி வந்துட்டாங்கண்ணே. அந்த சக்கரதாஸ் நாய் அனுப்பிச்சு அந்த 2 பேரை போட்டு தள்ளிடு. அண்ணே, அப்ப அந்த ஹார்ட் டிஸ்க் டேய் ஹார்ட் டிஸ்காவது ரஸ்காவது அதை விடுறா. அவன் ஒருத்தர் சிரிச்சான் தெரியுமா, அவனை மட்டும் பிடிச்சி வை. நான் வந்து என் கையால போடுறேன், புரியுதா? சரிண்ணே. யோ மினிஸ்டர், வெண்டைக்காய் குழம்புல விளக்கணை ஊத்துற மாதிரி வளவலன்னு பேசிட்டு இருக்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, முதல்ல டெல்லி பாபா மேல அனுப்பு, அதுக்கப்புறம் கைக்கு நான் ஹார்ட் டிஸ்க் அனுப்புறேன். ஓகே. நபர் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏ சக்கர, டெல்லி பாபு லைன்ல வரான். டெல்லி பாபா? யோ மினிஸ்டர், உன்னை நம்ப முடியாது. நீ அரசியல் வியாதி. நீ கான்ஃபரன்ஸ்ல போடு, நான் சைலண்டா என்னன்னு கேட்கிறேன். சொல் டெல்லி. என்னப்பா எங்க இருக்கிற? வீட்டில் இருக்கேன். என்னடா சக்கரை, எப்படி இருக்கிற? போன்ல யாருக்கும் தெரியாம ஒட்டு கேட்கணும்னா அதுக்கு முதல்ல மியூட் பண்ணண்டா. யோ தங்கதர, நான் அவன் கால்ல வந்து நக்கனானா இல்ல நீ அவன்? ஏய், என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? உன்னை நம்பி தான் நாங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கோமா? ஏ டெல்லி, நல்லா மனசுல வச்சுக்கோ, நீ எனக்கு ஒரு புள்ளி தான். உன்ன மாதிரி என்கிட்ட 10 டெல்லி இருக்கான். யோ மந்திரி, சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். எதுக்கு 10 டெல்லி? இந்த ஒரு சக்கரை போதாதா? அந்த சர்க்கரையை வச்சு நீ டீ காபி தான் போட முடியும், ஆளுங்களெல்லாம் போட முடியாது. தங்க தொற சாணியா முடிச்சவன ஜெயில எப்படி காமெடி பண்றதுன்னு உனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்களா? ஐயோ கண்டுபிடிச்சாரா இவரே. இப்படிதான் காமெடி பண்ணி அந்த சின்ன பேண்ட சிரிப்பா சிரிச்சு சீல பேனை குத்துவாங்கனியா? டேய், நான் உள்ள இருக்கிற தைரியத்துல பேசுறியா நீ? நான் பேசுறது ரொம்ப கம்மிடா. ஊர் மக்கள் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? டெல்லி பாபா பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. இப்ப கோயிந்த டெல்லி பாபா பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. யார்கிட்ட பேசுறீங்க? வெளியே வந்தா 2 பேரையும் அறுத்துருவேன். அச்சி, அசிங்கம் பிடிச்சவன வைடா போன. இவ்வளவு நேரம் அறுத்தது பத்தாதா? வரம்போக்கு நாய் வச்சுக்கிறேன்டா. டேய் நாய்களா, என்னங்கடா சிரிக்கிறீங்க இந்த பக்கம் பார்த்து? எங்களுக்குள்ள சிரிச்சிட்டு இருக்கா? உங்களுக்குள்ள சிரிச்சா அந்த பக்கம் பார்த்து சிரிடா. சரிண்ணா சரிண்ணா. ஒன்னோட ஃபஸ்ட்டு டெல்லி பாவை முடிக்க சொல்லிடு. ஓகே. ஹார்ட் டிஸ்க் கைக்கு வந்ததுக்கப்புறம் சர்க்கரையை முடிக்க சொல்லிடு. ஓகே சார். டெல்லி பாபு செத்ததுக்கு அப்புறம் இந்த ஹார்ட் டிஸ்க் என்கிட்ட கொடு, அதுக்கப்புறம் மந்திரிட்ட கொடு. சரிண்ணா.
அப்பனே சுஞ்சமொழி குஞ்சப்பா குஞ்சோ நான் ஒன்று சொல்லுவேன், நீ அட்வைஸ் நினச்சக்கூடாதுண்ணா. அப்போ அட்வைஸ் தான் சொல்லு. ராஜா, நீ ஃப்ளைட்டில் போயிருக்க? இல்லைப்பா. ஃப்ளைட்டில் போகும்போது ஒவ்வொரு பயணிக்கும் ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் தொங்கும். ஃப்ளைட்டு டேஞ்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், முதலில் ஆக்சிஜன் மாஸ்கை நீங்கள் மாட்டவும், அப்புறமா சக பயணிக்கு மாட்டவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் ராஜா லைஃபும். முதல்ல ஒன்று நீ நல்லா கவனிச்சிக்கலான்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறமா உன்னை சுற்றிக்கிறவனை நீ நல்லா பார்த்துக்கலாம் ராஜா. ஏன்பா நீ ஃப்ளைட்டில் போயிருக்கியாப்பா? இல்லைப்பா. எப்ப பார்த்தாலும் போனே நோண்டிக்கிட்டு இருக்க. என் பிள்ளைய நீ தான் காப்பாத்தணும் வீரபுத்ரா. சொல்லப்பா, நீ கோச்சுக்காதா. உவிதிக்கு தேடி உனக்கு குழந்தைக்கு செவுத்துல சுண்ணாம்படி மாதிரி வச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, ஆபீஸ் வந்துருங்க. பட்டேல் சாரே மெசேஜ் பண்ணியிருக்காரு.